ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நம்ம கேஸ் அடுப்பை பளிச்சுன்னு மாற்றணும் அப்படின்னா இந்த பொருளை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஊதுவத்தி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஊதுவத்தி நம்ம ஏற்றி வச்ச உடனே சீக்கிரமாகவே அது எரிஞ்சு முடிஞ்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்லின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 5 ரூபா வேஸ்லின் இருந்துச்சு அப்படின்னா போதும். இது இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஊதுவத்தி மேலே இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. இது நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஊதுவத்தி ரொம்ப நேரம் வரைக்குமே நின்று எரியும். இப்போ நான் என்கிட்ட 2 ஊதுவத்தி இருந்துச்சு, அதில் தேய்ச்சிட்டு இப்போ நான் பற்ற வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்லின் நம்ம தடவிட்டு அதுக்கப்புறம் பற்ற வச்சோம் அப்படின்னா ஊதுவத்தி ரொம்ப நேரம் வரைக்கும் நின்று எரியும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி நெயில் பாலிஷ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சில நேரங்களில் நெயில் பாலிஷ் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திறக்கிறப்போ டைட் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி வேஸ்லின் எடுத்துக்கோங்க. வேஸ்லினா கொஞ்சமாக கையிலையோ இல்லை பட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பட்ஸில் தொட்டுட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த நெயில் பாலிஷோட கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே தேய்ச்சி விட்டுருங்க. அதே மாதிரி நெயில் பாலிஷோட அந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டிலோட அந்த வாய்ப்பகுதியிலே லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்போ நமக்கு டைட்டாகவே செய்யாது. எவ்வளோ நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோனாலும் நமக்கு ஈஸியாக திறக்க வரும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி லெதர் பேக்லாம் யூஸ் பண்ணுறப்போ வாங்குறப்போ நல்லா ப்ரைட்டாக ஷைனிங்காக இருந்திருக்கும். நம்ம யூஸ் பண்ண அதோட ஷைனிங் எல்லாமே குறைஞ்சி போயிடும். நம்ம என்ன தான் துவச்சி யூஸ் பண்ணாலுமே அதோட ஷைனிங் குறைஞ்சி போயிடும். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக கையில் தொட்டுட்டு அந்த பேக்கில் அங்கங்கே இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு தேய்ச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை கையாலே இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டாலும் சரி. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடுறப்போ இது நல்லா ஷைனிங் ஆகும். வேஸ்லின் இந்த பேக்கை நல்லா ஷைன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம துவைச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அதோட ஷைனிங் குறையாமல் எப்போவுமே ப்ரைட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட லெதர் பேக்குக்கு செஞ்சு வச்சுக்கலாம். இதை நான் முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி ஃபுல்லாக வேஸ்லின் தடவிட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது நம்ம அதிகமான வேஸ்லின் போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம தொட்டு தேய்ச்சாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களோட பேண்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை ஜிப்பெல்லாம் நிறைய டைம் டைட் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி டைட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய்லாம் போடுவோம். ஆனால் அதை விட பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி வேஸ்லின் தான். இதை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜிப்பில் லைட்டாக தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இது டைட்டாகவே இருக்காது. இதே மாதிரி நம்ம குழந்தைங்களோட பேண்ட்லலாம் கூட செய்யலாம். இந்த மாதிரி ஜிப் இருக்கக்கூடிய இடங்களில் ஜிப்பு டைட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே வேஸ்லின் எடுத்து தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டைட்டாக இருக்கக்கூடிய ஜிப்பு நமக்கு லூஸாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கால்களில் வெடிப்பு இருக்கும் சில பேருக்கு வெடிப்பு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்க வேஸ்லினை காலுக்கு தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெடிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடும். இது கூட நீங்கள் ஆலோவேரா ஜெல் சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை நார்மலாக அந்த மாதிரி வேஸ்லின் எடுத்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தடவி கொடுத்துருங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு க்யூர் ஆகிடும். கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா இது கூட ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேஸ்லின் தடவிக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கிறப்போ நம்மளோட பித்த வெடிப்பு எல்லாமே காணாமல் போயிடும். இதுக்கும் வேஸ்லின் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காதில் போடுற தோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தோடுலாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம். இதோட இந்த மாற்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா, காதில் போடக்கூடிய இடத்துல சில நேரங்களில் காதில் நம்ம போடுறப்போ ஒரு மாதிரி வலி எரிச்சல்லாம் இருக்கும். சில நேரங்களில் அது டைட்டாக கூட இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம போடுறப்போ நமக்கு வலி எரிச்சல் எதுவுமே இருக்காது. காது ஹோல் வழியாகவும் ஈஸியாக போயிடும். குழந்தைங்களுக்கெல்லாம் கம்மல் போடுறப்போ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நம்மளோட கேஸ் அடுப்பை பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு வேஸ்லின் மட்டும் போதும். இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உண்மையாக ஒரு சொட்டு தண்ணி கூட தேவையில்லை. 5 ரூபா வேஸ்லின் மட்டும் இருந்தால் போதும். இதையும் நம்ம ஃபுல்லாக போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் அங்கங்கே தடவி விட்டுக்கோங்க. நான் ஓரளவுக்கு அழுக்காக இருக்கிற மாதிரி அடுப்பில் தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் நினைக்கலாம் அழுக்கே இல்லாத அடுப்பில் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. உண்மையாக பாருங்கள், இதில் அழுக்குகள் இருக்குது. இதில் தான் நான் வேஸ்லின் போட்டு நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ போட்டுட்டு நான் உடனே இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு துடைச்சிக்கிறேன்.
துணி கூட பார்த்தோம் அப்படின்னா ஈரமான துணி இல்லை, நார்மலாக காஞ்ச துணி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி துணியை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம தேய்க்கிறப்போவே நமக்கு வந்து இது நல்லா வந்து ஷைனிங்காக கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த அடுப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டீலில் உள்ள அடுப்பாக இருந்தாலும் சரி, இல்லை கிளாஸில் அடுப்பாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எந்த அடுப்புக்குனாலும் வேஸ்லின் போட்டு வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி தேய்க்கிறப்போ நம்மளோட அடுப்பை நல்லா ஷைனிங்காக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடிக்கடி வந்து நம்ம தண்ணி தொட்டு வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு அடுப்பும் வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். நம்மளோட அடுப்பும் வந்துட்டு நல்லா ஷைனிங்காக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அடுப்பு இதோட லைஃப்பும் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வரும். இந்த மாதிரி நம்மளோட அடுப்பில் உள்ள ஸ்டாண்டையுமே வந்துட்டு நம்ம வந்து வேஸ்லின் தொட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்லினை தொட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம கையை வச்சோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சோ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்போ இந்த ஸ்டாண்ட்லேயுமே அடிக்கடி வந்து துரு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேஸ்லின் தொட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அடிக்கடி வந்து நமக்கு துரு பிடிக்காது. இந்த டிப்பும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சிடுறேன். தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். தேய்க்கிறப்போவே நமக்கு நல்லா வந்து ஷைனிங் ஆகும். நம்ம எண்ணெய்லாம் அப்ளை பண்ணி தேய்க்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கலாம். வேஸ்லின் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னே சொல்லுவேன். இந்த மாதிரி வேஸ்லின் வச்சு நம்ம தேய்க்கிறப்போ நம்மளோட இந்த ஸ்டாண்டு வந்து துருப்பிடிக்காமலும் இருக்கும். இதை நான் உள்பக்கமும் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அடுப்பில் வந்து மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய 2 ஸ்டாண்டுக்குமே வந்து தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிசர்லாம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். சிசர்லாம் வந்து நாள் ஆக ஆக சீக்கிரமாக வந்து துரு பிடிச்சிரும். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்லின் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து சிசரில் துரு பிடிக்காது. இந்த மாதிரி சிசரோட உள்பக்கம் இந்த மாதிரி வெளிப்பக்கம் எல்லா இடங்கள்லையும் வந்து தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்டரில் வேஸ்லின் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி கொடுக்குறப்போ இது வந்து டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு நல்லா வந்து லூஸ் விட்டு கிடைக்கும். இந்த மாதிரி வேஸ்லினை வந்து தேய்ச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு சிசர் வந்து அடிக்கடி வந்து துரு பிடிக்கிற பிரச்சனையும் வந்து ஆகாது. இந்த மாதிரி நம்ம வந்து சிசருக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஷ்யூ வச்சு துடைக்கனாலும் துடைச்சிக்கலாம், இல்லை நார்மலாக அப்படியே வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சிசருக்கு ட்ரை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி தீப்பெட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மழைக்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தீப்பெட்டி வந்து பதத்து போயிட்டு நமக்கு வந்து எவ்வளோ தான் பற்ற வச்சோம் அப்படின்னாலும் அதில் ஈரப்பதம் நின்றுட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வேஸ்லின் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி தீக்குச்சியை லைட்டாக வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பற்ற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீக்குச்சி உடனே பற்றிக்கும். மழைக்காலங்களில் இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பற்ற வச்சுட்டேன். ஈஸியாகவே வந்து பற்றிக்குது. அது மாதிரி உடனே நெருப்பும் அணையாது. மழைக்காலங்களில் இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.